ஓர் அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் சீனு, வள்ளி அப்படின்ற கணவன் மனைவி வாழ்ந்துட்டு வந்தாங்க. சீனு பரோட்டா வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். சீனுவோட கடையில் அவன் செய்கிற சிக்கன் சால்னாவுக்கு நிறைய பேர் வந்து பரோட்டாவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவனுடைய வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சீனுவோட கடைக்கு ஒரு பாட்டி மெதுவாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட சீனு இப்படி கேட்டான், என்ன வேணும் பாட்டி அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பாட்டி இப்படி சொன்னாங்க, என் சீனு, எனக்கு ஒரு பிளேட் பரோட்டா கொடுப்பா. உன் கடையில் அந்த சிக்கன் சால்னா சாப்பிட்றதுக்கே நான் தினமும் பரோட்டா வாங்கி சாப்பிட்றேன். நீ செய்கிற சிக்கன் சால்னா ரொம்பவும் ருசியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அந்த பாட்டி. சீனுவும் அந்த பாட்டிக்கு ஒரு பிளேட்டில் 2 பரோட்டாவை போட்டு ஒரு கிண்ணத்தில் சிக்கன் சால்னாவையும் ஊற்றி கொடுத்தான். பாட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சீனுவோடைய பரோட்டா வியாபாரம் அந்த ஊரில் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அவன் செய்கிற சிக்கன் சால்னாவுக்காகவே அந்த கிராமத்து மக்கள் எல்லாரும் அவனுடைய கடையில் வந்து பரோட்டாவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி சீனு செஞ்சு எடுத்துகிட்டு வர பரோட்டாவும் சிக்கன் சால்னாவும் கொஞ்ச நேரத்திலேயே காலியாகிடும். அவனுடைய சிக்கன் சால்னாவோட ருசி அந்த கிராம மக்கள் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிச்சி போச்சு. அவனுக்கும் அதிக லாபம் கிடைச்சிது. ஒரு நாள் சீனு கட்டலில் உட்காந்துருந்தான். அப்போது வள்ளி அங்கே மெதுவாக நடந்து வந்து இப்படி கேட்டா, என்னங்க காஃபி குடிக்கலையா அப்படின்னு. அதுக்கு சீனு இப்படி சொன்னான், என்னன்னே தெரியல வள்ளி, 2 வாரமாக உடம்பு ஒன்றையும் முடியலை, எந்த வேலையும் சுறுசுறுப்பாக செய்ய முடியலை. நீ நைட்டு தைலம் இருந்தால் கொஞ்சம் கொடு, நான் தேய்ச்சிக்கிறேன், வலியெல்லாம் பறந்து போயிடும் அப்படின்னு சொன்னான் சீனு. அதுக்கு வள்ளி இப்படி சொன்னான், இங்கே பாருங்க, நம்ம டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அவர் சொல்லிடுவார். அதை விட்டுட்டு நீங்களே தைலம் தேய்ச்சா சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொன்னான் வள்ளி. அதுக்கு சீனு இப்படி சொன்னான், இங்கே பாரு வள்ளி, இந்த சின்ன பிரச்சனைக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போகக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் அவர் நம்மக்கிட்ட காசை வாங்கிக்கிட்டு மாத்திரையை தான் எழுதி கொடுப்பாரு. தைலம் தேய்ச்சாலே சரியாகிடும் அப்படின்னு சொன்னான் சீனு. அப்படி கொஞ்ச நாள் அவன் அதை பெருசாக எடுத்துக்காம கடைக்கு போய் வழக்கம் போல் அவனுடைய பரோட்டா வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தான். அப்படியே 2-3 மாதங்கள் ஆச்சு. ஒரு நாள் சீனுக்கு ரொம்பவும் உடம்பு முடியாமல் போய் படுத்த படுக்கையாக்கிட்டான். வள்ளி இப்படி சொன்னான், இங்கே பாருங்க, நான் முன்னாடியே சொன்னேன் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கலான்னு. நான் சொன்னது நீங்கள் கேட்கவே இல்லை, இப்போ பார்த்தீங்களா அப்படின்னு கஷ்டப்பட்டா. வள்ளி இப்படி யோசிச்சா, இப்படியே போச்சுன்னா வீட்டு செலவுக்கு என்ன பண்ணுறது, அவருடைய மருத்துவ செலவுக்கும் பணம் அதிகமாகும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. நம்ம பரோட்டா கடையை எடுத்து நடத்தலாம், இந்த விஷயத்த அவர்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு முடிவு செஞ்சு வள்ளி வந்து சீனுக்கிட்ட இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா, இங்கே பாருங்க, நான் பரோட்டா கடையை எடுத்து நடத்தலான்னு இருக்கேன். உங்களுடைய மருத்துவ செலவுக்கும் அதிகமாக பணம் செலவாகும்னு டாக்டர் சொல்லிட்டார். அது மட்டும் இல்லாமல் வீட்டு செலவையும் பார்த்துக்கணும். நீங்கள் தான் எனக்கு எப்படி பரோட்டாவும் சால்னாவும் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருக்கீங்கல்ல, அதை வச்சு நான் வியாபாரத்தை செய்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான் வள்ளி. அப்பத்துலேருந்து பரோட்டா வியாபாரத்தை வள்ளி செய்ய ஆரம்பித்தா. எல்லாரும் வாங்க, ருசியான சிக்கன் சால்னாவும் சூடான பரோட்டாவும் தயாராக இருக்குது அப்படின்னு சொன்னான் வள்ளி. எப்பவும் போல் அவங்களுடைய கடையில் வந்து சாப்பிட்றவங்க பரோட்டாவையும் அந்த சிக்கன் சால்னாவையும் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வள்ளியோட வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் வள்ளியோட கடைக்கு ஒரு பொண்ணு நடந்து வந்துக்கிட்டு இருந்தா. அவ வள்ளிக்கிட்ட இப்படி கேட்டா, என்ன அக்கா, எப்பவும் அண்ணன் தானே கடைக்கு வருவார், இப்போ என்ன புதுசாக நீங்கள் வந்திருக்கீங்க? அண்ணன் எங்கேயாச்சும் ஊருக்கு போயிருக்காரா, அதனால தான் கடையை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு இருந்தா. அதுக்கு வள்ளி இப்படி சொன்னான், அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அவருக்கு ரொம்பவும் உடம்பு முடியாமல் போயிடுச்சு, படுத்த படுக்கையாகிட்டாரு. வீட்டு செலவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவருக்கும் மருந்தெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதனால தான் இந்த பரோட்டா வியாபாரத்தை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இந்த கடையை நம்பி தான் எங்கள் குடும்பமே இருக்குது. இதில் வர வருமானத்தில் தான் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா வள்ளி. வீட்டுக்கு வந்ததும் சீனுக்கிட்ட இப்படி சொன்னான், நீங்கள் எதை நினச்சோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வள்ளி.
சீனு இப்படி சொன்னான். வள்ளி, நீ சொல்லும்போதே நான் கேட்டிருக்கணும். அப்போவே போய் டாக்டரை பார்த்துருந்தா எனக்கு இந்த நிலமை வந்திருக்காது. நீயும் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இல்லை. எனக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னான் சீனு. வள்ளி எப்பவும் போல் தன்னுடைய பரோட்டா கடைக்கு போய் அவளுடைய வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா. வள்ளி இப்படி யோசிச்சா, நம்ம ஏன் நைட்டு நேரத்துலேயும் பரோட்டா வியாபாரம் செய்யக்கூடாது? அப்படி செஞ்சால் அதிக லாபம் கிடைக்கும்ல அப்படின்னு யோசிச்ச வள்ளி நைட்டு நேரத்துலையும் பரோட்டா கடையை போட ஆரம்பிச்சா. நைட்டும் நிறைய பேர் வந்து பரோட்டாவையும் சிக்கன் சால்னாவையும் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. வள்ளிக்கு வியாபாரமும் ரொம்ப நல்லாவே போய்கிட்டு இருந்துச்சு. அதிக லாபமும் கிடைச்சிது. வள்ளி சந்தோஷப்பட்டா. இப்படியே 2-3 மாதங்கள் போச்சு. சீனுவுக்கும் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சது. வள்ளி இப்படி சொன்னான், நீங்கள் எதை நினைச்சோம் வருத்தப்படாதீங்க. உங்களுடைய மருத்துவ செலவுக்கு தேவையான பணம் நமக்கு தாராளமாகவே இருக்குது. உங்களுக்கு சீக்கிரமாகவே சரியாகிடும் அப்படின்னு சொன்னான். அப்படி வள்ளி எப்பவும் போல் பரோட்டா கடைக்கு போய் அவளுடைய வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அதிக லாபமும் கிடைச்சிது. ஒரு நாள் வீட்டுக்கு வந்ததும் சீனுக்கிட்ட இப்படி சொன்னான், இங்கே பாருங்க, உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் சரியாயிடும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. அது வரைக்கும் இந்த மருந்தை தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்தாலே போதும்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் எதை நினச்சோம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கு சீனு, சரிம்மா வள்ளி, பரோட்டா கடையில் வியாபாரம்லாம் ரொம்ப நல்லாவே போகுதுன்னு சொன்னேன்ல, எனக்கு உடம்பு சரியானதுக்கப்புறமா நம்ம நைட்டு நேரத்துலேயும் பரோட்டா கடையை சேர்ந்தே நடத்தலாம். அப்படி செஞ்சால் நமக்கு அதிக லாபமும் கிடைக்கும். என்னால் நீ ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்ட. இதுக்கப்புறமா நீ எந்த கஷ்டமும் படக்கூடாது அப்படின்னு சொன்னான் சீனு. இப்படியே 2-3 மாதங்கள் போச்சு. சீனுவுக்கும் உடம்பு முழுசாக குணமாகிருந்தது. சீனு இப்படி சொன்னான், வள்ளி, எனக்கு இப்போது உடம்பு சரியாகிடுச்சு அப்படின்னு. அதுக்கு வள்ளி, இதுக்கப்புறமாவது நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வள்ளி. அதுக்கு சீனு, சரி வள்ளி, இதுக்கப்புறமா நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன். இப்போ நம்ம 2 பேருமா சேர்ந்து கடைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னான் சீனு. அப்படி அவங்க 2 பேருமா சேர்ந்து அந்த பரோட்டா வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. வள்ளி சொன்ன மாதிரியே சீனு நைட்டு நேரத்துலேயும் பரோட்டா வியாபாரத்தை செய்ய ஆரம்பித்தான். நிறைய பேர் வந்து பரோட்டாவை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதிக லாபமும் கிடைச்சிது. சீனு இப்படி சொன்னான், வள்ளி, நேரம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமா யாரும் பரோட்டா சாப்பிட வரமாட்டாங்க. 2 பரோட்டா தானே மீந்து போயிருக்கு. சரி, நம்ம எல்லா பொருளையும் கடவுளை எடுத்து வச்சுட்டு கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் சீனு. அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அங்கே ஒருத்தர் மெதுவாக நடந்து சீனுவோட கடைக்கு வந்துக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட சீனு இப்படி கேட்டான், சார், உங்களை பார்த்தா ரொம்பவும் வசதியானவர் மாதிரி தெரியுது. நீங்கள் எதுக்கு என்னுடைய கடைக்கு வந்திருக்கீங்க? குடிக்க தண்ணி ஏதாவது வேணுமா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்டான் சீனு. அதுக்கு அவர் இப்படி சொன்னார், இல்லைப்பா தம்பி, நான் ரொம்ப தூரத்தில் இருந்து வரேன். வர வழியில் எந்த கடையுமே திறந்தில்லை. உன்னுடைய கடை மட்டும் திறந்துருக்கிறத பார்த்தேன். அதான் இங்கே சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். ரொம்பவும் நேரமாகிடுச்சு. இதுக்கப்புறமா எந்த கடையும் திறந்துருக்காது. உன் கடையில் சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருந்தால் கொடுப்பா அப்படின்னு கேட்டார். அதுக்கு சீனு, சார், என்னுடையது சின்ன கடை. நீங்கள் பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்ற ஆள் மாதிரி தெரியுது. என் கடையில் பரோட்டாவும் சால்னாவும் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டான் சீனு. அதுக்கு அவர் இப்படி சொன்னார், பரவாயில்ல தம்பி, நான் சின்ன கடை பெரிய கடைன்னு பார்த்து சாப்பிட்றதில்ல. நீ பரோட்டாவை கொடு அப்படின்னு சொன்னார். சீனுவும் அவருக்கு ஒரு பிளேட்டில் 2 பரோட்டாவையும் கொஞ்சம் சால்னாவையும் வச்சு கொடுத்தான். அவர் இருந்த பசிக்கு அந்த பரோட்டாவையும் சால்னாவையும் விரும்பி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அவருக்கு சீனுவோட சால்னா ரொம்பவும் பிடிச்சி போயிருந்தது. சாப்பிட்டு முடித்ததோ சீனுக்கிட்ட இப்படி சொன்னார், தம்பி, இது வரைக்கும் நான் எத்தனையோ 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு இருக்கேன்ப்பா. ஆனால் இன்றைக்கி உன் கடையில் சாப்பிட்ட சிக்கன் சால்னாவுடைய ருசி எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நீ என் கூடவே கிளம்பி சிட்டிக்கு வந்துடு. உன்னை பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் நான் சேர்த்து விடுறேன். உனக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார். அதை கேட்டதுமே சீனு இப்படி சொன்னான், சார், நீங்கள் என்னை மன்னிச்சிடுங்க. நான் இந்த கிராமத்திலேயே என்னுடைய பரோட்டா வியாபாரத்தை செஞ்சுக்கிறேன். இந்த கிராமம்
கிராம மக்களுக்கு நான் செய்கிற சிக்கன் சால்னாவுடைய ருசி ரொம்பவும் பிடிச்சிருக்கு. நான் இங்கேருந்து சிட்டிக்கு போயிட்டா அவங்க ரொம்பவும் ஏமாந்து போயிடுவாங்க. எனக்கு லாபம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, நான் இங்கேயே என்னுடைய வியாபாரத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் சீனு. அப்படி வள்ளியும் சீனுவுமா சேர்ந்து அந்த கிராமத்திலேயே பரோட்டா கடையை நடத்தி சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. நிறைய பேர் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே வீடியோவை பார்க்குறீங்க. மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஹால்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து என்ன கதை போடலாம் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.